delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். இந்திய இருப்பு ஊர்வலம் சுமார் 7 கல்லூரி, அமெரிக்கன் கல்லூரி, மதுரை கல்லூரி, தியாகராஜர் கல்லூரி, ஃபேட்டிமா கல்லூரி, லேடிடோ கல்லூரி, தமிழ்நாடு பாலிடெக்னிக்கு, திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற இன்ஜினியரிங் கல்லூரி. அந்த வடக்கு மாசி வீதியில் காங்கிரஸ் தலைமை காரியாலயம், அதில் காங்கிரஸ் கொடி பறக்குது. அதில் அடுத்த நாள் குடியரசு தினம் பார்த்தீங்களா, பந்தல் போட்டுருக்கு. பந்தலில் வெளியே பார்த்தா நீங்கள் வெளியே ஒரு 5 பேர், ரொம்ப இல்லை 5 பேர் அப்படியே கையை கட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்தி வாழ்க தமிழ் ஒழியன்ட்டான். இது சண்டை எடுத்த மாதிரி தானே, இந்தி வாழ்க இவங்க இந்தி ஒளிய தமிழ் வாழ்க்கைன்னு சத்தம் கொண்டு வரான். இவங்க பதில் கொடுத்த மாதிரி இவங்க பதில் கொடுத்துட்டாங்க. யாரு? காங்கிரஸ் அலுவலகத்தில் அந்த சத்தம் நானும் கூட தான் கேட்குறேன். அப்போ நான் தான் சொல்கிறேன், ஐயா இவ்வளோ பேர் வந்துட்டு இருக்கோம், இப்போ போட்டு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, நாங்கள் போன பிறகு சொல்லுங்களேன் என்ன பையன் அது தொடச்சா கட்டுனாங்க. ஏங்க மற்றவங்க பூரா சண்டைக்கு போயிட்டாங்க. பையன் சண்டைக்கு போனவங்க அது திடீர்னு என்ன பண்ணாங்க, உள்ளே போய் அருவாளை தூக்கிட்டு வந்து ஓடி வந்து அவங்கள வெட்ட ஆரம்பிச்சு கழுத்தில் வெட்டு விடுது. வெட்டினோடனே ரத்தம் தெரிஞ்சோடனே எனக்கு முன்னால் இருந்தவங்க வெட்டுறான்ட்டு ஓடி வராங்க பயந்து போய். சில மாணவர்கள் சொன்னாங்க, இல்லைப்பா நாம் 7000 பேர் வரோம், அவன் வந்து 5-6 பேர் தான் இருக்கிறான், நாம் ஏன் இப்படி பயந்து வந்தோம், பாப்பா திரும்பி அப்படின்ட்டு திருப்பி யூட்டன் எடுத்துட்டான். ஏன் அவங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற இன்னொரு விடயம் என்ன, இப்போ எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறதுல பேசிகிட்டு இருக்கிற விஷயம்னா, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஒட்டி பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சு? பொள்ளாச்சியில் வந்து இதே தான் அந்த துப்பாக்கி சூடு, அது வந்து மாணவர்களெல்லாம் இழிப்படுத்தி சங்கடப்பட்டாங்க. அது அதை விட ரொம்ப கொடுமையானது நீங்கள் சொல்கிறது கூடலூர் HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. முரசொலியில் நல்ல நல்ல கார்ட்டூன் வரும். அந்த கார்ட்டூனெல்லாம் நாங்கள் தான் அதை தயவு எழுதுகிறோம். கார்ட்டூன் அந்த முரசொலி கார்ட்டூனை பூரா கார்ட்டூனில் ஒரு பெரிய தட்டி வச்சு ஊர்வலம் போகும்போது கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவ்வளோ முரசொலி கார்ட்டூன் தான். அப்படி தயார் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து செய்தி சொல்கிறாரு, ஐயா நாளைக்கு சட்டத்தை எரிக்கிறதா நம்ம காமராஜும் காளிமுத்தும் எரிக்க போகிறதா ஒரு தகவல் வருதுயா, தியாகராஜர் காலேஜில் இருக்கிறான். இது என்னப்பா இது குழப்பமாக இருக்குது, ஊர்வலம் போகணுமா அல்லது சட்டத்தை எரிக்க போகணுமா, என்ன செய்யணும் அப்படின்னு திருப்பி ஒரு ஆள் அனுப்பி நாங்கள் கேட்குறோம். நானும் கூட தான் இருக்கிறேன், ரகுமான் கான் எல்லோரும். அவங்க அதெல்லாம் கேட்டுட்டு இது எங்களுக்கு உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம், உங்கள் ஊர்வலத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்கள் உங்கள் காரியத்தை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சரி மறுநாள் காலையில் போகணும்னு சொல்லி வரும்போது ஊர்வலம், அடுத்த நாள் இந்திய இருப்பு ஊர்வலம் சுமார் 7 கல்லூரி, அமெரிக்கன் கல்லூரி, மதுரை கல்லூரி, தியாகராஜர் கல்லூரி, ஃபேட்டிமா கல்லூரி, லேடிடோ கல்லூரி, தமிழ்நாடு பாலிடெக்னிக்கு, திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற இன்ஜினியரிங் கல்லூரி, இந்த 7 கல்லூரியை நாங்கள் வரோம். அது வந்து இந்த கூட்டம் கிட்டத்தட்ட 7000 பேர் சேகரிக்கிறாங்க. அந்த வந்து சேர்ந்து அந்த ஊர்வலத்தில் பரப்போம். நாங்கள் அமெரிக்கன் கல்லூரியிலேருந்து போகிறோம். அமெரிக்கன் கல்லூரியில் அதில் படிக்கட்டில் மேலே ஏறி நம்ம ரகுமான் கான் பேசுகிறாரு. இந்த இது வந்து ஒரு பெரிய வரலாற்று ஊர்வலமாக மாறும், அதனால் கவனமாக நாம் இந்த நம்முடைய முழக்கத்தை நம்ம கம்பீரமாக இந்த வெற்றிகரமாக நடத்துவோம், வாங்க கட்டுப்பாடு காத்து வாங்கன்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. நாங்கள் போகிறோம். இது எல்லா நேரம் ஊர்வலத்தில் இப்படி பேசுகிறதாலட்டு போகிறோம். நாங்கள் வெளியே வரும்போது அப்போ ஹைஸ்கூல் பையங்களையும் கூட்டி போயிட்டு அமெரிக்கன் காலேஜ் ஹைஸ்கூல்னு ஒன்று இருந்தது. அது வைகப்பாளையம் தெற்க இருக்குது, வடக்கு கொஞ்சம் தள்ளி போனோன்னா ஹைஸ்கூல் இருக்குது. அந்த பையங்களை மட்டும் மிரட்டி கூப்பிட்டு வரோம். நானும் போகிறேன் கூட்டத்தில், ஏன்னா நான் சீனியர் 3வது வருஷம் பையன். அதனால் கூட்டத்தை ரெகுலேட் பண்ணிட்டு வாங்க வருஷப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட போகிறோம். அவங்கள கூப்பிட்டு அவங்க விடமாட்டுக்கார் ஹெட் மாஸ்டர், ஐயோ சின்ன பையங்களை போட்டு ஐயாங்கிறாரு, வர சொல்லியான்னு கரெக்டாக பண்ணோடனே அவர் வேறு எதிர்ப்பு தாங்க முடியல, விட்டுட்டார். விட்ட பிறகு அவங்கள முன்வரிசையில் நிறுத்திட்டு நாங்கள் பின்னரிசையில் அவங்கள ரெகுலேட் பண்ணி கொண்டு போகிறோம். கொண்டு திருப்பி அமெரிக்கன் காலேஜ் வழியாக தான் கிராஸ் பண்ணணும். அமெரிக்கன் காலேஜ் வழியாக வைகப்பாலம் போகணும். நீங்கள் மதுரை பார்த்தோம்னா தெரியும், தெற்க எர்ஸ்கின் ஆஸ்பத்திரி, அந்த இப்போ ராஜாஜி மருத்துவமனை, பொது மருத்துவமனை, அதை தாண்டி தான் எங்கே போகிறோம், கலெக்டர் ஆஃபீஸ் போகணும். ஆக எங்கள் இது அமெரிக்கன் காலேஜை தாண்டி வைகப்பாலத்தை நோக்கி போகுது. அந்த ஊர்வலம் போகிறதுக்கு முன்னால் திடீர்னு போலீஸார் நிறுத்துகிறாங்க. என்னென்னு பார்த்தா 2 சவ ஊர்வலம் போகுது. எங்கேருந்து அந்த பொது ஆஸ்பத்திரி இருக்கு இல்லையா, அதிலிருந்து. அப்போ தான் நான் நினச்சேன் ஒரு சென்டிமெண்ட்டாக, என்னென்ன ஆரம்பமே சரியில்லையே இன்னும் யோசித்தோம். சரி முதலி பாலாட்டு நாம் போகிறோம். அது வந்து இயல்பாக நடக்கிறதான ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரு ஊர்வலம், அது பாடி போகிறத பற்றி நாம் ஒன்றும் நினைக்க முடியலை. வைகப்பாலம் தாண்டி போகிறோம். அங்கே ஜான்சி ராணி
பார்க்கல சட்டத்தை எரித்து கைதாகிட்டாங்க. காமராஜும் காளிமுத்தும் கைதாகிட்டாங்கன்னு அங்கே பாலம் தாண்டவனே சொல்லிட்டாங்க. அப்போ இன்னும் அந்த கோரிக்கையும் அதையும் சேர்த்துக்கிட்டோம். இந்திய ஒழிக தமிழ் வாழ்க, அதோட காமராஜ் காளிமுத்தை விடுதலை செய்யின்னு அந்த கோரிக்கையும் சேர்த்து இப்போ ஊர்வலம் முதல்ல வருது. எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும், ஊர்வலம் மதுரையில் வந்தால் அந்த மாசி வீதிகளை தான் சுற்றுவோம். அப்போது அங்கே மேல மாசி வீதிக்கு தெற்கு மாசி வீதி மேல மாசி வீதியிலேருந்து வடக்கு மாசி வீதிக்கு வரோம். அந்த ஊர்வலம் தாண்டி வரோம். அது வரைக்கும் நல்லா போயிடுச்சு. அந்த விதி எப்படி போகுது கொண்டு போகிறது, தமிழ்நாட்டு விதியே அதில் மாறுது. அந்த வடக்கு மாசி வீதியில் காங்கிரஸ் தலைமை காரியாலயம் இருக்குது. ஓகே, அலுவலகம் இருக்குது. அதில் காங்கிரஸ் கொடி பறக்குது. அதில் அடுத்த நாள் குடியரசு தினம் பார்த்தீங்கன்னா பந்தல் போட்டிருக்கு. பந்தலில் வெளியே பார்த்தா நீங்கள் வெளியே ஒரு 5 பேர், ரொம்ப இல்லை 5 பேர். அவர் தலைவர், அந்த காங்கிரஸ் தலைவர், அவர் பேர் வீரையான்னு நினைக்கிறேன். அவர் நான் பார்த்தது 5 பேர், அவங்க பேரெலாம் எனக்கு தெரியாது. 3 பேர், இன்னொரு அம்மா, ஒரு பெரிய அம்மாவும் இருந்துச்சு. 5 பேர், 1 தாய் மார், மீட்ட 4 பேருங்க நிற்கிட்டு அப்படியே கையை கட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியாக தான் அவங்க பார்க்குறாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லையா, அவங்களுக்கும் சேர்த்து தானே நாம் போராட்டம்ன்ட்டு நாங்கள் இயல்பாக போனோம். நானும் அப்போ தான் அவருக்கு முன்னால் வரேன். திடீர்னு அவங்க சத்தத்தை கொடுத்துட்டாங்க, சண்டை எடுத்த மாதிரி. இந்தி வாழ்க தமிழ் ஒழியன்ட்டான். இது சண்டை எடுத்த மாதிரி தானே, இந்தி வாழ்க இவங்க இந்தி ஒழிய தமிழ் வாழ்கன்னு சத்தம் போட்டு வரான். இவங்க பதில் கொடுத்த மாதிரி இவங்க பதில் கொடுத்துட்டாங்க. யார்? காங்கிரஸ் அலுவலகத்தில் சத்தம். நானும் கூட தான் கேட்குறேன், நான் நியரஸ்டில் இருக்கிறேன். ஆனால் தமிழர்கள் தான் அவங்க. நம்ம காங்கிரஸ் தலைவர்கள் இல்லையா, நம்ம மதுரை அவர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர். அவர் பேர் வீரையா. அவர் இந்த இது தெரியாதனமாக அதை போட்டுட்டார், டென்ஷனை உண்டாக்கிட்டார். அப்போ நான் தான் சொன்னேன், ஐயா இவ்வளோ பேர் வந்துட்டு இருக்கோம், இப்போ போட்டு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, நாங்கள் போன பிறகு சொல்லுங்களேன் என்ன பையாண்டு அது தொடச்சா கட்டுனாங்க. ஏங்க மற்றவங்க பூரா சண்டைக்கு போயிட்டாங்க. பையங்க சண்டைக்கு போனவங்க அது திடீர்னு என்ன பண்ணாங்க, உள்ளே போய் அறுவாளை தூக்கிட்டு வந்து இங்கே அப்போ பையங்க சின்ன பையன் ஹைஸ்கூல் பையங்க இல்லையா, அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாதா, அவன் 14-15 வயசு பையன் இல்லை, அவன் ஆஃபீஸ்க்குள்ளே போய் பாஞ்சு இது பண்ணுறான்னு போயிட்டான். சொல்லிட்டு ஓடி வந்து அவங்கள வெட்ட ஆரம்பிச்சிட்டார். கழுத்தில் வெட்டு விடுது. வெட்டவுடனே ரத்தம் தெரிஞ்சவுடனே எனக்கு முன்னால் இருந்தவங்க வெட்டுறான்ட்டு ஓடி வராங்க. பயந்து ஓடி வராங்க. நானும் பிறகு வெட்டு வாங்கிட்டு இருக்க முடியாதுன்ட்டு நானும் பயந்து ஓடுறோம். ஏன்னா வெட்டுக்கு தப்பிக்கணும்ல என்று ஆயுதத்தோடு வராங்க. ரத்தம்ட்டு சுத்தம் போட்டு வரா. நானும் பிறகு ஏறி போய் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் தந்தி ஆஃபீஸ் உண்டு. தந்தி ஆஃபீஸ் வரைக்கும் இந்த ஊர்வலம் பதறி ஓடுது, பயந்து போய். போலீஸ் அதிகமாக இல்லை, ஒரே ஒரு எஸ்ஐ தான் இருந்தார். அவர் ஃபோன் இருக்கான்னு சத்தம் போட்டான்னு தெருவுறான். எது அந்த பக்கத்து வீடுகளில் யாராவது ஃபோன் இருக்கா, அப்போ டெலிஃபோன் மட்டும் தான் உண்டு. டெலிஃபோன் எஸ்டிடி இந்த இதுதான் உண்டு. அதனால் ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. யார் இருந்தாலும் அந்த இடம் யாரும் சொல்ல. திடீர் கலவரம். ஏன்னா மதுரை கலவரத்துக்கு அது சுதந்திர போராட்ட காலத்துலேருந்தே வந்தது தானே. அவங்க போகிறாங்க. கடைசியில் அந்த தந்தி ஆஃபீஸ் வரைக்கும் போன பிறகு சில மாணவர்கள் சொன்னாங்க, இல்லைப்பா நாம் 7000 பேர் வரோம், 7 காலேஜ் 1000 பேர் வச்சுட்டாலும் 7000 பேர் வரோம், அவன் வந்து 5-6 பேர் தான் நிற்கிறான், நாம் ஏன் இப்படி பயந்து வந்தோம், பாப்பா திருப்பி அப்படின்ட்டு திருப்பி யூட்டர்ன் அடிச்சிட்டான். அதுதான் கெட்ட நேரம். யூட்டர்ன் அடித்து திருப்பி போனால் போலீஸு அவர் நல்ல வேளை அவங்கள பாதுகாத்துட்டாங்க. அவங்கள பூரா பிடிச்சி ஒரு ரூமுக்குள்ளே கதவை தள்ளி கொண்டு போட்டார். அவங்கள பிடிச்சி தள்ளி நானும் பார்க்குறேன். நான் வெளில விட்டுறேன் சார். அவங்கள உள்ளே தள்ளுறாரு, தள்ளி கஷ்டப்படுறாரு பாவம். ஏன்னா 5-6 பேர் தான். இவங்க 7000 பேர் திருப்பி வரான்னா இப்போ தெரிஞ்சுக்கிட்டார், அவர் புரிஞ்சுக்கிட்டார் நிலைமை மோசம்ன்ட்டு. அவங்கள உள்ளே தள்ளி கதவை தாண்டி ஒரு கொண்டியை போடுறாரு. பையங்க அவ்வளோதான் பூந்து விளையாடிட்டாங்க. என்ன செய்தான்னு சில பேப்பர் கீப்பரெல்லாம் தூக்கி உடச்சி கிடச்சி அது ஹைஸ்கூல் பேக்கில் கேட்கவா செய்யணும். அவன் நம்மளோட தைரியமாக இருப்பான், இளங்கன்று இல்லையா. அவன் எழுதிச்சான். ஒரு ஹைஸ்கூல் பையன் மேலே ஏறி அங்கே கொடி கம்பத்தை வெட்டி விட்டுட்டு அந்த கம்பத்தில் இவன் கருப்பு கொடி ஏற்றிட்டான். காங்கிரஸ் கொடி போல இவன் கருப்பு கொடி ஏற்றிட்டான். பேப்பர்லேயே வந்தது, காங்கிரஸ் அலுவலகத்தில் பறக்கும் கருப்பு கொடின்னு போட்டு வந்தது. அந்த மாதிரி கருப்பு கொடி ஏற்றிட்டான். கருப்பு கொடி ஏற்றிட்டு அதிலிருந்து கூட்டம் டென்ஷன் ஆகிட்டு. இதில் ஒரு நாள் டேஸ்ட் கண்டி போனாரா, சரின்ட்டு போட்டால் ஓர எல்லா இடமும் கல்லறி இது. அதாவது நார்த் இந்தியன் யாராக இருக்கிற அந்த ஆரிய பவன் அதெல்லாம் தூளாகிட்டாங்க. ஊர்வலம் போய்கிட்டே இருக்குது. போகும்போது இந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இது பண்ணிட்டு போகிறாங்க. நானும் ஊர்வலத்தில் போகிறேன். போய் சென்ட்ரல் சினிமா பக்கம் வந்தது. இது அடிச்சிட்டாங்க, டியர் கேஸ், இல்லை கண்ணீர் போக விட்டாங்க. அது பழையபடி பயந்து ஓடுறோம்.
எனக்கு அன்றைக்கு தான் முதல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு நாம சாத்தியம் பண்ணுறது கண்ணீர் போக அடித்தாங்க. அது பயந்து எல்லோரும் ஒருத்தர் ஓடி வரும்போது நம்ம அப்படியே நம்ம ஓடி வர முடியலாம். இல்லை இப்போ இந்த மாதிரி தான் கூட்டங்கள் நடந்தால் நாம் தன்னை தப்பிக்க தான் முடியும். நாம் பிடிச்சி தள்ளிட்டாண்டா கீழே வந்தால் இவர் எந்திரிக்க முடியாது. அதனால் இவர் திருப்பி ஓடி வரோம் கண்ணீர் புகையில். அப்போ அதில் பெண்கள்லாம் சிலர் அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம் போல் வீடுகளில் கண்ணீர் புகையை நீக்கிறதுக்கு அந்த வெங்காயத்தை நறுக்கி கண்ணில் பிரிச்சுக்காங்கப்பா, அது கண்ணீர் புகை இதாகிடும், அந்த காந்தல் போயிடும்னு அவங்க மருந்து கொடுக்காங்க. அவங்க அந்த வீட்டுக்குள்ள கூடி போய் வேறு தெருவில் போய் தப்பிச்சு வந்து பழையபடி ரூம் செட் ஆகுது. பார்த்தேன் அந்த 4 ஊரிலும் பார்த்தா அதுதான் அவங்க காங்கிரஸ்காரங்க அதை சொன்னாங்க. ஊரில் எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா பொது ஆட்கள்லாம் கலந்துட்டாங்க, மாணவர்கள் மட்டும் நடக்கலை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையே தெரியாது. ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு 19-20 வயசு எங்களுக்கு இன்னும் ஊர்வலம் போனாங்க போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் இது நடத்துகிறோம். ஆனால் கூட்டம் அப்படியே இருந்தது, போய்கிட்டே இருந்தது. நான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போனேன். பார்த்த மணி 2 ஆகிட்டு, களைப்பு ஆகிட்டு, சாப்பாட்டு நேரம். சரி போயிடுவோம்ட்டு அப்படியே நடந்து வைகை கீழ்பாலத்து வழியாக காலேஜுக்கு போயிட்டேன். அங்கே ரஹ்மான் கருதர் என்ன தோழர் வினர் ஆகிட்டேன் அப்படின்னாரு. ஆவையா 4 ஊர்வலம் சுற்றியாச்சு, கடமை செய்துட்டு வந்தாச்சுன்ட்டேன். ஊர்வலம் வச்சு இது இவ்வளோ தான் ஊர்வலம் முடிஞ்சுது. நம்ம நினச்சி விட்டு நடக்கலை, தொடர்ச்சியாக நடந்து இந்த அமுக்க மைதானம் வந்து தீர்மானம் போனால் அதெல்லாம் நடக்க முடியல, தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்திருக்கோம். எல்லாருக்கும் கண்ணீர் போக இது. அடுத்த நாள் தந்தியில் பெருசாக போட்டுக்கிட்டாங்க. மதுரையில் அறிவாள் விட்டு பந்தலுக்கு தீ வைப்பு, கண்ணீர் புகை, இப்படி தான் போட்டாங்க. அறிவாள் விட்டு கண்ணீர் புகை, மதுரை பந்தலுக்கு தீ வைப்பு அப்படி இருக்கும். இது அது வரைக்கும் மற்ற இடத்துல ஊர்வலமாக முடிஞ்சது. அதை சொல்லலை. இந்த செய்தியை பார்த்தாங்க இல்லையா, அது கண்டிச்சு ஊர்வலம்பா அப்படின்னா. இங்கேயும் இவங்க என்ன மாணவர்கள் சில பேர் நினச்சிட்டாங்க 2 மாணவர்கள் மரித்து போயிட்டாங்கன்னு சொல்லி தள்ளி அடிச்சிருக்காங்க. அது தெரியும், யாருன்னு தெரியாது, தள்ளி அடிச்சிருக்காங்க. அது மற்ற இடங்களுக்கு போய் நம்ம மாணவர்களுக்கு கண்டனம் அனுதாபம் தெரிவிக்கிறோம், அந்த மரித்து போனவங்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கிட்டு எல்லோரும் ஊர்வலம் பண்ணி இதே மாதிரி கலவரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அது மதுரை இருந்து சென்னையிலேருந்து பாளையங்கோட்டை ஒரு துப்பாக்கி விட்டு நடந்தது. பாலசுப்ரமணியன் ஒருத்தர் தலைமையில் போனாங்க. அப்படி எல்லா இடத்துலையும் அதுக்கு பிறகு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாணவர் தலைவர் இருந்துருக்காங்க. காரைக்குடியில் ஜீவா கலைமணி இருந்தார், நாவளவன் ஒருத்தர் இருந்தார், எனக்கு தெரிஞ்ச அளவில் ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார். எல்லாருமே மாணவர் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க மந்திரிகளோட எல்லாம் சேர்ந்து. எல்லாமே வெளியேறணும். இப்போ எல்லோரும் இதாகி இவர் கைது, இவங்க 2 பேரும் யார் தேசிய பாதுகாப்புலேயே கைது போயின்னு வச்சுட்டார். பக்தவசலம் பாதுகாப்பு சட்டப்படி காமராஜன், காளிமுத்து 2 பேரும் அவங்க கைதாகி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலைக்கு பார்த்த பிறகு கலைஞரை வந்து கைது பண்ணிட்டாங்க. இவர் தான் தூண்டி விட்டார் எல்லாரையும் அப்படின்ற மாதிரி தேசிய பாதுகாப்பில் ஒரு பாளையங்கோட்டையில் 62 நாள் சிறைச்சாலையில் இருக்கார். சிறைச்சாலையில் இருந்து அவர் அங்கே அது மாணவ மணிகளை தூண்டி விட்டார் அப்படிங்கிறதுல அவருக்கு அப்போ நெஞ்சு வலியெல்லாம் இருந்தப்போ கஷ்டப்பட்டார். அந்த நெஞ்சு வலியோடு தான் போய் கொக்குரவளத்தில் அடைச்சாங்க. அப்போ அது கொக்குரவளம் அப்போ மத்திய சிறைச்சாலை இல்லை, பாஸ்டர் ஸ்கூலாக இருந்தது, அது கொண்டு அடைச்சாங்க. அதை பற்றி நிறைய வரலாறுகள் அதெல்லாம் சொல்ல போனால் விரிக்கப்படும். இப்போ நாம் சொன்னது இந்த இதெல்லாம் இந்த வரலாற்றை நாங்கள் இதை செய்யும்போது அதில் எல்லா இடமும் பரவுனது அதுக்கு பிறகு தான் வரலாறாக வந்துச்சு. இல்லாட்ட சாதாரண ஊர்வலமாக போக வேண்டியது. இங்கே கண்டபுரம், திருப்பூர், திருநெல்வேலி, மதுரையில் அதுலேருந்து தொடர்ச்சி மற்ற எல்லா இடங்கள்லையும் அது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் தொடர்ந்துட்டு கலைஞரையும் கைது பண்ணி அப்புறம் 62 நாளைக்கு பிறகு அவரை விடுதலை பண்ணாங்க. கொஞ்சம் நார்மலாக வந்த பிறகு அவரை விடுதலை பண்ணி வர்ற நேரம் பார்த்து அவர் இங்கே மதுரையில் இவங்களெல்லாம் தூண்டி விட்டாங்கன்ட்டு டாக்டர் இலக்குவனாரை பாதுகாப்பு சட்டப்படி கைது பண்ணிட்டாங்க. இவர் மதுரைக்கு வந்திருக்கார் கலைஞர். அன்றைக்கு நான் அந்த கூட்டத்துக்கு போனேன், தியாகராஜர் காலேஜ் பக்கம். அப்போ அவருடைய ஆசிரியர், கலைஞருடைய ஆசிரியர் டாக்டர் இலக்குவனார், அவர்கிட்ட தமிழ் கற்றுருக்கார். அப்போ சொன்னார், இம்சித்து கொண்டிருக்கிற நெஞ்சு வலியோடு பேசி கொண்டிருக்கிறேன், டாக்டர் இலக்குவனாரை கைது செய்திருக்கார்கள், இது தேவைதானா? எதிரிகள் யுத்த காலத்தில் நின்று பயங்கரமாக நம்முடைய நாட்டுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே பாதுகாப்பு திட்டம் என்ற போட வேண்டிய நேரத்திலே பாதுகாப்பு சட்டத்தை உள்ள ஒரு இலக்கிய புலவர்கிட்ட வீச வேண்டியதா? அவர் எந்த சதி கூட்டத்தினுடைய தலைவர், அவர் எந்த பயங்கரவாத கூட்டங்களினுடைய முன்னோடும் பிள்ளை, அவரை போய் தமிழ் படித்தது ஒரு தவறா? அவரை போய் கைது பண்ணியிருக்கிறீர்களே என்று சொல்லி அதற்காக இந்த கூட்டத்தை கண்டன கூட்டமாக மாற்றுகிறேன்னு சொல்லி அந்த தியாகராஜர் கல்லூரி பக்கத்துலேயே ஒரு தரமணி டாக்ஸ் பக்கம் இருக்குது, அதில் ஒரு கூட்டம் நடத்தினார். நானும் அப்போ போட்டு எல்லா இடமும் நான் கேட்க போயிடுவது உண்டு.
ஆக இந்த தமிழ் ஊரிலேருந்து தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் நடந்து துப்பாக்கி எல்லாம் நடந்து எத்தனையோ எண்ணிக்கை நூற்றுக்கணக்கான பேர் இறந்த விட்ட ஒரு சூழ்நிலை. அதுதான் அப்புறம் மக்கள் மத்தியில் அது ஒரு தீவிரமான ஒரு அழியாத ஒரு ஒடுக்கலாக மாறிட்டு அதில் ஏகப்பட்ட அதான் முன்னணியில் இருக்கிற அந்த தலைவர்கள் மாணவர் தலைவர்கள்லாம் பிற்காலத்தில் அரசில் ஓரளவு கௌரவிக்கப்பட்டாங்க. அது பத்திரிகைக்கு வராமல் அறிவு வராமல் என்னை போன்ற இளைய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கும் இதை கேட்டு பார்த்து பண்ணிட்டுருக்கோம். அதனால தான் நாங்கள் அதை கலந்துக்கிட்டல ஒரு மறக்க முடியாத தமிழுக்கு செய்த தொண்டு. அண்ணா தான் சொல்லுவார், தமிழ் இந்திய இருப்பதை இணைக்கின்ற பொழுது காங்கிரஸ்கார பேரங்க சொல்லுவாராம், கழகத்து நண்பருடைய பேரங்கிட்ட பேசும்போது இவன் கேட்பான், கழகத்து நண்பருடைய பேரன், எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் ஜெயிலில் அடிபட்டு ஜெயிலுக்கு போன நேரம் உங்கள் அப்பா என்ன உங்கள் தாத்தா என்ன செய்தார் அப்படின்னு அவர் உல்லாசமாக அந்த டெல்லிக்கு பயணம் போயிட்டு இருந்தாருன்னு சொல்லுவ போகிறார் அப்படி. அதனால் அது வந்து நல்ல ஒரு வரலாற்று தமிழை பற்றி நல்லா தெரிந்து கொள்ள, தமிழ் மாண்பு தெரிந்து கொள்ள ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஆச்சு. அதனால தான் நாவலர் என்ற இடத்து சொல்வார், எங்கள் வாழ்வு எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர் ஒன்றாத ரெண்டே, எங்கள் வாழ்வு எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு உடைக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியில் வா, எலியென உன இகழ்ந்த ஒரு நடுங்க புலியென செயல்பட புறப்படி வெளியே, சிங்க தமிழரே திருப்பு முகம் தெர வெளி, இங்குன் மொழிக்கு இடிகளில் நடைபெறா என்றெல்லாம் அவர் பாடுவார். மாங்குயில் குயிவிடு பூஞ்சோலை எங்களை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை, தீங்குள்ள இந்திய எதிர்ப்போம் உயிர் தித்திப்பை எண்ணிட போவதில்லை அப்படின்லாம் சொல்லி அந்த காலத்தில் வளர்ந்து வரலாறு ஆன பிறகு இந்தி திணிப்பு இந்த மாணவர் போராட்டமும் திமுகவுடைய வெற்றிக்கு ஒரு அடிப்படை காரணங்களில் ஒன்று என்று கருதப்பட்டது. இதுதான் இந்திய அந்த காலத்தில் உள்ள வரலாறு. அதுக்கு பிறகு எங்களுக்கு நான் இந்த இந்திய இருப்பது தான் வீர வணக்க நாள்னு இப்பொழுதும் ஜனவரி 25 கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் கழக பேச்சாளர்கள் அதை கலந்து கொண்டு பேசுகிறாங்க. நான் கூட சென்ற ஆண்டு பாளையங்கோட்டையில் இதை பற்றி சொன்னேன். அவங்க ஐயோ அதை சம்பந்தப்பட்டவரே பேசுகிறாரா எங்களுக்கு கொடுத்து வைக்கணும் அப்படின்னு மாதிரி அவங்க அதை பாராட்டினாங்க. இருந்தாலும் அந்த தலைவர்கள் இன்றைக்கு ரொம்ப தீவிரமாக அங்கே இருக்கிறது. அங்கே மதிமுகவினுடைய ஐயா வைகோ, அமெரிக்கன் கல்லூரி பொறுத்தவரை இன்றைக்கி என்னுடைய நண்பர் ரகுமான் கான் இப்போது இல்லை. அது எடுக்க நல்ல ஒரு வீர வரலாறாக இருந்தது. இன்றைக்கும் மதுரைக்கு போன அந்த நினைவுகள் வரும். அந்த வரலாற்றுக்கு பிறகு தான் இந்த இது. ஆனால் இப்போவும் அந்த சூழ்நிலை வந்து விட்டது. ஏனென்றால் அது வரைக்கும் ஜனநாயகவாதியாக இருந்தவர்கள் இருந்தார்கள். ஆகவே இனியும் அந்த ஜனநாயகவாதியாக இருந்து மக்கள் குரலுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து எல்லாரும் ஒரு சமம், எல்லாரும் ஒரே மொழி, எல்லாரும் சமத்துவமான எல்லா மொழியும் மதிக்கப்பட வேண்டியது, அரசு கட்சியில் ஏற வேண்டியது என்ற முறையிலே அது எல்லாருடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற உள்ளங்களுடைய தமிழ் உள்ளங்களுடைய வாஞ்சை. ஏன் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்ன, இப்போ எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிற பேசிகிட்டு இருக்கிற விஷயம்னா, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஒட்டி பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சு? பொள்ளாச்சியில் வந்து மக்கள் போராடினாங்க, அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு அடக்குமுறை அவங்க மேலே ஏவப்பட்டதுலாம் சொல்கிறாங்க. அது பற்றி அன்னைக்கு இருந்த மாணவர்கள் மத்தியில் என்ன பார்வை இருந்துச்சு பொள்ளாச்சி சம்பவம் குறித்து? பொள்ளாச்சியில் வந்து இதே தான் அந்த துப்பாக்கி சூடு அது வந்து மாணவர்களெல்லாம் இழிவுபடுத்தி சங்கடப்பட்டாங்க. அது அதை விட ரொம்ப கொடுமையானது நீங்கள் சொல்கிறது கூடலூர். கூடலூருக்கு அதில் தான் ரொம்ப இது பண்ணி கட்சி கழகக்காரங்களும் சரி மாணவர்களும் சரி இம்சிக்கப்பட்டாங்க. அந்த நேரம் எல்லா இடத்துலையுமே இம்சிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். நீங்கள் அதை பொள்ளாச்சி சம்பவங்கிறது எனக்கு மற்றவங்கள விட கொஞ்சம் அதிகமான அளவுக்கு கொஞ்சம் சித்திரவதைக்கு ஆளாகி இருப்பாங்க. ஏன்னா எந்தெந்த சூழ்நிலை இடத்த பொறுத்து. ஏன்னா இது வந்து முதல் நாள் வந்து இப்படி சாதாரணமாக போனது. பிறகு அதுக்கு பிறகு ஒன்றை தொடர்ந்து ஒன்று வன்முறையில் இறங்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டு. பொள்ளாச்சிலையும் அதே மாதிரி தான். அந்த மாணவ மணிகளும் எல்லாரும் அந்த இது வரும்போது அவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது அப்போ அதிகமாக வெளியும் பத்திரிகைக்கும் செய்திகள் வர்றதுக்கு வராது. அவங்க நீங்கள் கேள்விப்பட்ட அளவில் வரும்போது வெளியே பத்திரிகை செய்திகள் வந்து ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் போலீஸார் கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி கூடலூர்லேயுமே நடந்திருக்கு மக்கள் போராட்டம். அதில் எல்லா ஊரும் நடந்ததுயா, தூத்துக்குடியோ மற்ற இதுகளோ எல்லா இடங்கள்லையும் தீவிரமாக நடந்தது. ஹைஸ்கூல் மாணவர்கள் இப்போ இருக்கிற நம்ம ஐயா வைரமுத்து ஐயா அவர்கள் மதுரையில் இருக்கும்போது நடத்தியிருக்கிறாங்க. ஹைஸ்கூல் மாணவராக இருந்திருக்காங்க, இப்போவும் இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஹைஸ்கூல் மாணவராக இருந்திருப்பாங்க. நான் இப்போ என்னுடைய இதில்
கல்லூரி நினைவு வைத்து சொல்கிறேன். என்னோட ஒரு 5, 6, 10 வயது இளையவர்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களாக இருக்கும்போது ஊர்வலம் போயிருக்காங்க. அதனால் உயர்நிலைப்பள்ளி மட்டத்திலே நிறைய சேர்க்கிறாங்க. நோட்டீஸ் ஒட்டுவாங்க, இது ரயில்வே ஸ்டேஷனில் போய் நோட்டீஸ் ஒட்டுவாங்க, இது பண்ணுவாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன எதிர்ப்போ எந்தெந்த வழியில் காட்டணுமோ அவங்க அந்த வழியில் காட்டினாங்க. உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இன்றைக்கி அவங்களுக்குலாம் நினைவில் இருக்கும். மாணவர்களே அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு எழுச்சியோட மாணவர்கள் எழுச்சார். இப்போ நீ இந்த காலத்து மாணவர்கள் இந்த காலத்தில் உள்ள இளம் தலைமுறையினரை பார்த்துருப்பீங்க. என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ உள்ள மாணவர்களுக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கும்? அதான் இன்றைக்கி அவங்க வந்து சரியான முறையில் எங்களுக்கு மக்கள் மத்தியில் அந்த காலத்தில் நம்ம தமிழ் மொழி கலாச்சாரம், தமிழ் சிந்தனைகள் அது இல்லை. ரெண்டாவது இந்த ட்ரெண்டு இப்போ எப்படி மாறிட்டாயா, அந்த அது என்ன அலைபேசி அந்த இதுகள் அந்த இது வந்ததுனால அதை மாணவர்களுடைய எண்ணங்கள் வந்து கொஞ்சம் நீர்த்து போனது போல் எங்களுக்கு தோன்றியது. ஏன்னா அந்த ஒரு ஆவேசம் எழுச்சி கொடுக்கக்கூடிய அளவில் இல்லை. ஏன்னா நம்முடைய அரசு இருக்கிறத அவங்க மக்கள் அவங்க சரியாக பார்த்துக்கிறதுனால அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும் என்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அரசாங்கம் என்றைக்கு கைவிடப்பட்டு அதுக்கு ஆதரவாக என்றைக்கு போகிறதோ அன்றைக்கு தான் சிக்கல் வரும். அது இல்லாதனால நமக்கு பதிலாக எல்லாத்தையும் தலைவர் முதல்வர் பார்த்து கொள்வார். இது எப்பொழுதுமே இருக்கிற ஒரு சூழல் தான். அபாய கட்டம் நாங்கள் இருக்கும்போது 65 இப்போ எதிர்கட்சியாக இருந்தது. அதான் சொல்கிறேன், சிலப்பதிகாரத்தில் இருக்காமையா தமிழ் இலக்கியத்தில் இருக்கான்னு கேட்கும்போது அப்போ நம்ம இதை எப்படி பேசுகிறது? அந்த மாதிரியான ஒரு சூழலை இப்பொழுதுக்கு இல்லை. அரசாங்கம் பார்த்து, ஆனால் அப்படி அல்ல. இவர்களும் இனி வருங்காலத்தில் ஏன்னா கவனமாக இருக்க வேண்டும். முதியவர்களை விட இளைஞர்கள் இப்பொழுது தன்னுடைய கலாச்சாரம், தன்னுடைய பண்பாடு நாளைக்கு நான் சொன்ன மாதிரி தான். இன்னும் ஒரு புதுவாழ்வு தமிழுக்கு இல்லாமல் போய்விடக்கூடாது. நம்முடைய அடையாளங்கள் தொலைத்து விடுவோம். நிறைய சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்துபட்டது அந்த மொழியை சிதைத்த காரணத்தினால்தான். மொழியை என்றைக்கு சிதைக்கிறாங்களோ, மொழியை என்றைக்கு அழித்தோட நினைக்கிறார்களோ அன்றைக்கு அந்த சமுதாயம் வீழ்ச்சி அடையும். ஆகவே மொழியை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். இந்த இளைஞர்களுக்கு அதை நாங்கள் எடுத்துக்கூற வேண்டும், எடுத்து சொல்லிக் கொடுக்குறோம். உங்களை மாதிரியான அருமை ஊடக அன்பர்கள் இதை வாய்ப்பு கொடுத்து அதை மற்றவர்களை மத்தியிலே இன்றைய தலைமுறைக்கு நாங்கள் எடுத்து சொல்கிற விதத்திலே ஒவ்வொரு தலைவர்களை பற்றி, அந்த தமிழ் அந்த இலக்கிய சுவைகள் பற்றி அதையெல்லாம் நம்ம எடுத்து சொல்கிற பொழுது கட்டாயம் இந்திய தமிழர்களுக்கு அந்த சுவை வந்தால், தமிழ் இவ்வளோ சுவையானது நான் உண்மையிலேயே அதை சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே எல்லாருமே அதை நேசித்தார்கள். என்னை அல்ல, இந்த தமிழை நேசித்தார்கள். இப்படியெல்லாம் ஒரு தமிழ் இருக்கிறதா என்று சொல்லுகிற பொழுது அவங்களுக்கு அதை கேட்கின்ற பொழுது அந்த தமிழை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும். இந்த உங்களுடைய ஒரு பரந்துபட்ட அனுபவத்துக்கும் உங்களுடைய வயதுக்கும் இந்த கேள்வி கேட்கலாமான்னு தெரியல, ஆனால் நான் கேட்குறேன். சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். சமீபத்தில் வெளியான பராசக்தி படம் கிட்டத்தட்ட இந்த கதையை வந்து மையப்படுத்தி தான் எடுக்கப்பட்டது. அதில் பல்வேறு பாத்திரங்கள் நம்ம பார்த்துருப்போம். அந்த படத்தை நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா ஐயா? உள்ளே சொல்ல போனால் இப்போ படம் பார்க்கறது இல்லை. சரி, பார்க்கணும் ஆர்வப்பட்டேன். ஏன்னா நான் அந்த பராசக்தி பார்க்கும்போது இந்த பராசக்தி பார்த்தேன் அன்றைக்கி. சரி, நான் இதை பார்த்துட்டு கட்டாயம் என்னுடைய கருத்தை அதை நிச்சயமாக சொல்கிறேன் ஐயா. சரி, இப்போதைக்கு அது அது என்ன வித்தியாசம் இருந்தது? மொழியை பற்றி பேசுனாங்க. ஆமாம், இந்த மொழிப்போர் சார்ந்து அதில் வந்து அதில் ஒன்று கேள்விப்பட்டேன். அந்த இந்தி திணிப்புங்கிறத அவங்க சொல்கிறத இவங்க அதை சரியாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்தி திணிப்பு மறுபடியும் சொன்னால் இந்தி திணிப்பு தான். இந்தி மொழியை நாம் என்றைக்கு ஐயா, நான் பிகாமில் எனக்கு செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. இந்த ஹிந்தி போராட்டம் நடத்தும் போதே நான் ஹிந்தி பரீட்சை எழுதணும் மறுநாள். சரி, ஏன்னா அது வந்து நம்முடைய தேவை. ஹிந்தி போராட்டம் இங்கே ஹிந்தி 2வது மொழி வந்து எனி லாங்குவேஜ் அது அதர் தான் தமிழ்னு இருக்குது. ஏன்னா தமிழ் தெரியாது. தமிழ் தான் இதோட முடிச்சுக்கிட்டேன். பியூசியோடைய தமிழ் முடிஞ்சுது. நான் தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கணும் இப்போ தான் நினைக்கிறேன். ஆனால் பிகாம் படிக்கணுங்கிற ஆர்வத்தில் படிக்கும்போது பிகாமில் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தின்னு தான் வருது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் எதிர்ப்புன்னு வரும்போது அது எதிர்த்து போராட்டம். திணிப்புன்னு வரும்போதுயா நம்ம போகும்போது நான் சொல்கிறேன்ல, இந்தியனா உங்களுக்கு ஒரு கிருபா கற்கே நீச்சலிக்கு ஜெத்தினி ஜல்தி கோசம்னு வரும். இந்த புஸ்தகத்தை அனுப்பிவிங்கன்னா இதுக்கு 20 மார்க் போட்டுருவாங்க. இன்னொரு அப்ளிகேஷன் ஒன்று அதுக்கு ஒரு 2 கொண்டு எழுதிட்டால் அதுக்கு ஒரு 40 மார்க் பாஸ்னு வந்துடும். அவ்வளோதான். நான் வேறு எதுவுமே ஹிந்தி படிக்க வேண்டாம். அப்படியே அந்த லாங்குவேஜ் அவ்வளோதான், ஹிந்தி பாஸ் வேணும். சின்னப்பா தாஸ் நீ பாஸ் நம்ம பாஸ் வந்துடுவாங்க நமக்கு. அதில் என்ன இருக்குது நமக்கு இப்போ நம்ம வேறு ஒன்று வேண்டாம். நம்ம மராட்டி மாநிலத்தில் நம்ம அன்பர்கள் போயிருக்காங்க, தமிழ் அன்பர்கள் அழகாக இலக்கியத்தை ஹிந்தி பேசுகிறாங்க. வேலை வாய்ப்புக்காக அவங்க படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. அது யாரும் தவறுன்னு சொல்லலையே. அழகாக பேசுகிறாங்க, படிக்கிறாங்க. நமக்கு தேவைன்னா அங்கே படிக்கணும். அது இப்போ கூட நானும் கூட விரும்புகிற உண்டு. நல்லா படித்து எப்போ பெரியாருடைய கொள்கைகள் அவங்களுக்கு சொல்லுவோம்ப்பா. நிறைய பேர் அவங்க இன்னும் அந்த பயந்து போயிருக்கிறாங்க.
பெரியாருடைய கொள்கைகளெல்லாம் சொல்லி தைரியப்படுத்துவோம். அங்கேயே ஒரு சிந்தனைவாதிகளை உருவாக்குவோம், பெரியார் சக்திகளை உருவாக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது சொல்லும்போது நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஹிந்தியில் தான் தெரியணும். ஹிந்தி படித்தவங்க தான் சொல்லணும். முதல்ல ஹிந்திக்காரங்களுக்கு அது ஹிந்தி சொல்லணும் இல்லையா? அப்படின்னு கூட நான் ஒரு எண்ணம் உண்டு. அதனால் ஹிந்தி எங்களை நேசிக்கிறோம். ஒரு மொழியை நேசிக்கிறது தப்பு இல்லை, ஹிந்தி பேசுகிறவர்களையும் நேசிக்கிறோம் இல்லையா? அன்றைக்கி வந்தாரையும் எல்லாருமே வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். வந்தாரையும் வாழ வைக்க என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து கீழ்ப்படுத்தும் போது சாப்பிடுங்கன்னு சொன்னால் நான் சொல்லுது சாப்பிட இல்லை அப்படின்னா எட்டியில் இறஞ்சிடுவோம்ல. அது மாதிரி தான் அந்த மாதிரி தான் அது மாதிரி தான். சரி, அந்த ஒரு சூழ்நிலையில் இதான் நாம் வந்து தமிழர் அன்புக்கு கட்டுப்படுகிற அது தமிழருடைய பண்பு. அந்த அன்பினால் அவங்க எவ்வளோ நாள் ஆட்கொள்ளலாம். அவங்க சொல்லாமலே நாங்கள் இப்போ எல்லா மொழியும் படிக்கத்தான் செய்கிறோம். எல்லா மொழியும் படிக்கிறோம். பன்மொழி போல ஒரு அப்பா துறையார் சர்வதாரணமாக தெரியும், அவருக்கு தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், எல்லாம் தெரியும். தேவநாய பாவனர் எல்லா மொழியும் தெரியும். அதனால தான் சொன்னான் பாரதியார், நான் கண்ட மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவாது என்று காண வேண்டாம். அதாவது ஒரு வரலாறை வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வந்து உங்கள் மூலமாக நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் எடுத்துக்கிறேன். அவங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த தலைமுறையினர் ரொம்ப டிஜிட்டல், நம்ம வந்து ரொம்ப பல யுகங்கள் கடந்து வந்துட்டு அந்த டிஜிட்டல் யுகத்தில் உங்களுடைய கருத்தை வந்து பதிவு செய்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். ஹை QE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.